ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் மசாலா இதே மாதிரி செய்து பாருங்கள். வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்க கூட. அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காவை இதே மாதிரி கட் பண்ணி சென்டிலையும் சின்னதாக கீரல் போட்டுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெண்டைக்காவை இதை மாதிரி ரோஸ்ட் பண்ணி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறப்போ வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வலுப்பெல்லாம் போயிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு தாளித்து 2 வெங்காயம் ப்ரௌன் ஆகட்டும், 1 தக்காளி, 2 பல் பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி இதெல்லாம் அரைச்சி அந்த பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 50 கிராம் தயிரில் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி இதெல்லாம் அந்த பேஸ்ட்டை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தயிரில் எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறமா அடுப்பில் வந்துட்டு இருக்குதுல, அது ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த தயிர் பேஸ்ட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அது நல்லா கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவும் போட்டு அது மசாலாவும் சேர்ந்து வெண்டைக்காய் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி அருமையான ஒரு வெண்டைக்காய் மசாலா தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.